குடியிருக்கும் மனிதர்களை கொண்டு வீடு செழிப்பாவதை போல குர்ஆனை மனனம் செய்வதில் உள்ளத்தின் அழகும் செழிப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நீங்க இதை வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, உள்ளத்தின் அழகும் செழிப்பும் ஒருவனுக்கு எப்போது வரும்? மகிழ்ச்சியான தருணங்கள்ல மட்டும்தான் வரும். செழிப்பில்லாத உள்ளவனை பாருங்க, உட்காந்துட்டு இருப்பான். எவ்வளவுதான் அவனை சிரிப்பு காட்டினாலும் சிரிக்க மாட்டான், சரியான முறையில் சாப்பிட மாட்டான். உள்ள கவலை வச்சிருக்கானே, அவன் எப்படி சாப்பிடுவான்? அவன் எப்படி தூங்குவான்? அவன் எப்படி ஒழுங்கான முறையில் இயல்பாக வாழ்வான்? உள்ளத்தின் செழிப்பும் அழகும் ஒரு மூமினுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க. அல்ஹம்துலில்லாஹ். கவலை இல்லாத, கஷ்டம் இல்லாத ஒரு சூழலை அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய மக்களுக்கு தருகிறார். இந்த குர்ஆனுடைய மக்கள் எந்த அளவுக்கு உள்ளவங்கன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர், கியாமத் நாளில் ஒளி 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 ஒளி, அப்படி ஒரு ஒளி. சூரா கஹஃப் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா, மறுவாரம் நீங்கள் ஓதியது ஒரு நாள் என்றால் அது ஒரு வாரத்திற்கான ஒளியை உங்களுக்கு தந்து விடுகிறது. ஒளியை தந்து விடுதுன்னா என்ன தெரியுமா? இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எங்க நீங்க போனாலும் அதுல வெற்றி தான். இந்த மூஞ்ச வச்சு கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் காண கிடைக்காத ஒரு பெரும் செல்வம் அல்லாஹ். அந்த ரப்புடைய லிகா என்று சொல்லக்கூடிய அவனுடைய சந்திப்பு, அவனுடைய வெகுமதி, அவனுடைய கபூலியத், அவனுடைய குர்பத், நெருக்கம், இந்த நாளையும் ஒரு சேர ஒரு மூமினுக்கு தரக்கூடிய சர்வ வல்லமை படைத்த இந்த நான்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய செல்வங்கள். அல்லாஹ்வுடைய குர்பத் என்ற நெருக்கம் கிடைத்தால் மகிழ்ச்சி என்ற அந்த ஒன்றை தவிர, சந்தோஷம் என்ற அந்த ஒன்றை தவிர வேறு எதையும் அல்லாஹு தஆலா எதிர்ப்பாக அல்லாஹ் அவனுக்கு பெரும்பாலும் காட்ட மாட்டான். நீங்க கேட்கலாம், சில பல நேரங்களில் ஆண்டவனின் வழியாக இருப்பவனுக்கு கூட, அல்லாஹ்வின் மிகச்சிறந்த நெருக்கமானவர்களுக்கும் கூட சோதனைகள் வேதனைகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி. சோதனைகள் வேதனைகள் ஏற்படலாம், மனித இயல்பு, உலகத்தின் இயல்பு. ஆனால் அந்த சோதனைகள் அவனை நிலைகுலைய செய்யுமான்னு சொன்னா நிச்சயமாக நிலைகுலைய செய்யாது. சவால் வேணா விடலாம், நிலைகுலைய செய்யாது. அந்த சோதனைகள் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்ததாகத்தான் அல்லாஹு தஆலா ஒரு வேலை தருவான். அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாக்கணும். ஒரு வேலை அவனால் ஏற்றுக்கொள்ளப்படாத எதையுமே அவன் செய்ய மாட்டான், தரமாட்டான் சகோதரர்களே. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த குர்பத்தை பெறுவதற்கு பெரிய முயற்சிகள், பெரிய அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதா சீதாவாக அல்லாஹ் உங்கள் கைகளில் தந்த ஒரு ஔடதம், அல்லாஹ் உங்கள் கைகளில் தந்த ஒரு அற்புதம், அல் குர்ஆன் ஷரீஃப். குர்ஆனை தூக்கி போட்டுச்சு இந்த சமூகம், அல்லாஹ்வும் இவர்களை தூக்கி போட்டுட்டான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, குர்ஆன் உடைய மக்கள் அடைந்த வெற்றிகளின் பட்டியலை நீங்க எடுத்துக்கலாம், குர்ஆன் இல்லாத மக்கள் அடைந்த தோல்விகளை நீங்க எடுத்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஹதீஸ் உங்களுக்கு நான் சொன்னா உங்களுக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். முஸ்தரக் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ். மக்களில், மனிதர்களில் அல்லாஹ்விற்கானவர்கள், அல்லாஹ்வின் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அப்படின்னா. அல்லாஹ்வின் குடும்பமா? ரப்புக்கு எந்த குடும்பமும் இல்லையே, ஆனாலும் குடும்பம் என்று ரசூல் சொல்றாங்களே, அவ்வளோ வேல்யூபிளான, அவ்வளவு தீர்க்கதரிசிகளான அவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்லுல் குர்ஆன். அவங்க தான்ப்பா குர்ஆன் உடையவங்க. குர்ஆன் உடையவங்கன்னு சொன்னா குர்ஆனை ஓதுபவங்க, குர்ஆனை ஆசிப்பவங்க, குர்ஆனின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் யாசிப்பவர்கள். 3 பேர் எடுத்துக்கலாம். ஆசிப்பவன், வாசிப்பவன், யாசிப்பவன், 3 பேர் எடுத்துக்கலாம். இந்த 3 கேட்டகரிக்குள்ள நாம யாராவது ஒரு ஆளாவது வந்தார். குர்ஆனை விரும்பணும், குர்ஆனை ஓத முடியல, எழுத்து பிடிபடவே இல்லை, கவலைப்படக்கூடாது. இது குர்ஆன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் என்ன பண்ணணும்னு சொன்னா, டெய்லி தினசரி அந்த குர்ஆனை முத்தமிடுவதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க முத்தமிட்டு, அதுவும் நெகிழ்ச்சியோடு. ஒரு குழந்தையை நீ முத்தமிடும் போது எவ்வளவு நெகிழ்ச்சி ஏற்படுது, ஒரு பெற்ற தாயை முத்தமிடும் போது எவ்வளவு நெகிழ்ச்சி ஏற்படுது, அந்த மாதிரி முத்தமிடல். அந்த மாதிரி முத்தமிட்டு, ரப்பே என் நாவுகளுக்குள் குர்ஆனை நீ தாண்டவமாடச் செய், குர்ஆனின் வார்த்தைகளை எனக்கு இலகுவாக புரியவை,
எப்படியாவது என் வாழ்க்கையில் நான் ஜனாசா ஆகிறதுக்குள்ள நான் குரானை எப்படியாவது ஓதிடணும். குரான் ஓத தெரிந்த மக்கள், ரப்பே என் மௌத்துக்கு முன்னாடி இத்தனை குரானை நான் முடிச்சிடணும், இப்படி ஒரு சங்கல்பத்தை நீங்க வைக்கும்போது பெருமழை என வானிலிருந்து பொழிகின்ற பெருமழையை போல வாழ்க்கையில் உங்களுக்கு வாக்கியங்கள் என்ற மலைகள் பொழியலாம் சகோதரர்களே. அதற்கும் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்ல விளைகிறேன். சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவனுடைய உள்ளத்தில் புனித குர்ஆனின் எந்த பகுதியும் மரணமாக இல்லையோ அந்த உள்ளம் பாழடைந்த வீட்டை போல அப்படின்னு சொல்லுவாங்க. குடியிருக்கும் மனிதர்களை கொண்டு வீடு செழிப்பாவதை போல குர்ஆனை மனனம் செய்வதில் உள்ளத்தின் அழகும் செழிப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நீங்க இதை வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, உள்ளத்தின் அழகும் செழிப்பும் ஒருவனுக்கு எப்போது வரும்? மகிழ்ச்சியான தருணங்கள்ல மட்டும்தான் வரும். செழிப்பில்லாத உள்ளவனை பாருங்க, உட்காந்துட்டு இருப்பான். எவ்வளவுதான் அவனை சிரிப்பு காட்டினாலும் சிரிக்க மாட்டான், சரியான முறையில் சாப்பிட மாட்டான். உள்ள கவலை வச்சிருக்கானே, அவன் எப்படி சாப்பிடுவான்? அவன் எப்படி தூங்குவான்? அவன் எப்படி ஒழுங்கான முறையில் இயல்பாக வாழ்வான்? உள்ளத்தின் செழிப்பும் அழகும் ஒரு மூமினுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அல்ஹம்துலில்லாஹ். கவலை இல்லாத, கஷ்டம் இல்லாத ஒரு சூழலை அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய மக்களுக்கு தருகிறார். இந்த குர்ஆனுடைய மக்கள் எந்த அளவுக்கு உள்ளவங்கன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர், கியாமத் நாளில் ஒளி 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 ஒளி, அப்படி ஒரு ஒளி. சூரா கஹஃப் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா, மறுவாரம் நீங்கள் ஓதியது ஒரு நாள் என்றால் அது ஒரு வாரத்திற்கான ஒளியை உங்களுக்கு தந்து விடுகிறது. ஒளியை தந்து விடுதுன்னா என்ன தெரியுமா? இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எங்க நீங்க போனாலும் அதுல வெற்றி தான். இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்க எங்க போனாலும் வெற்றி தான். இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எந்த காரியத்துல நீங்க ஈடுபட்டாலும் அந்த காரியத்தை சக்சஸ் தான். அதுதான் ஒளின்றது. ஒளி ஆகரத்திலையும் ஒளி காட்டும், மறுமையிலையும் சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் சூரா கஹஃப் ஓயாது. அதனால சகோதரர்களே உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு பண்ணி கேட்கிறேன், ரப்புடைய குர்ஆனை வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்காக வைங்க. உங்களுடைய பொழுதுபோக்கு என்னடா? மொபைலை நோண்டுறதுன்றது அந்த கான்செப்டை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனை நான் தொடர்ந்து ஓதுவது அப்படின்ற ஒன்றை வைத்தீர்களேயானால் நிச்சயமான வெற்றியை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தருகிறான். மிகச்சிறந்த உன்னதத்தையும் உயர்வையும் உங்களுக்கு தருகிறான். குர்ஆன் உடையவர்களாக மாறுங்கள். இன்றிலிருந்து, ஏன் இப்போதிலிருந்தே மாறுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக இந்த அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு சொன்ன எனக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.